எப்ஸ் பால்சி இது வந்து அப்பர் ட்ரங்க்ல ஏற்படுற இன்ஜுரி பிரேக்கல் பிளெக்சஸ்ல இன்ஜூர்ட் அட் த எப்ஸ் பாயிண்ட். எப்ஸ் பாயிண்ட்னா என்னதுன்னா ஒரு 6 நர்வ்ஸ் மீட் ஆகிற இடம். 6 நர்வ்ஸ் என்னது? ரூட்ஸ் ஆஃப் C5 C6 suprascapular nerve to subclavius anterior and posterior divisions of upper trunk. காம்போனன்ட்ஸ் இது. டிஃபார்மிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்ம் வந்து அடக்ஷன்ல இருக்கு அண்ட் மீடியலி ரொட்டேட்டட். ஃபோர் ஆர்ம் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கு. இது ஃபிளெக்ஷன். ஃபோர் ஆர்ம் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கு, ப்ரொனேஷன்ல இருக்கு. அதே ரிஸ்ட் பாருங்க, ரிஸ்ட் ஃபிளெக்ஷன்ல இருக்கு. இதுதான் டிஃபார்மிட்டி ஆஃப் எப்ஸ் பால்சி. அப்போ டிஃபார்மிட்டிக்கு ஆப்போசிட்டா இப்போ டிசபிலிட்டி இருக்கும். டிசபிலிட்டி என்ன பண்ண முடியாது? அவங்களால அப்டெக்ட் பண்ண முடியாது, லேட்டரல் ரொட்டேட் பண்ண முடியாது, ஆஃப் ஆர்ம். அடுத்து ஃபோர் ஆர்ம் வந்துக்கிட்டோம்னா அவங்களால ஃபிளெக்ஷன் பண்ண முடியாது, தென் சுபைனேஷன் பண்ண முடியாது, சுபைனேஷன் ஆஃப் ஃபோர் ஆர்ம். தென் ரிஸ்ட்டுக்கு வந்தோம்னா ரிஸ்ட்டுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது, எக்ஸ்டென்ஷன். இதுதான் எப்ஸ் பால்சியோட ஃபீச்சர்ஸ். இந்த டிஃபார்மிட்டியை போலீஸ்மேன் டிப்ஸ் ஹேண்ட்னு சொல்லுவாங்க. போலீஸ்மேன் வந்து நமக்கு டிப்ஸ் வாங்குறாங்களாம். அப்படி இல்லாட்டி வெயிட்டர்ஸ் டிப்பு ஆர் போர்ட்டர்ஸ் டிப் ஹேண்ட்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் ஆஃப் ஆர்ம்ல பார்த்தோம்னா மசில்ஸ் பேரலைஸ்டு வந்து பிரேக்கியாலிஸ் அண்ட் பைசப்ஸ் பிராக்கை. இதுக்கு வந்து நர்வ் சப்ளை மஸ்குலோகுட்டேனியஸ் அண்ட் பிரேக்கியோ ரேடியாலிஸ் பேரும். இது வந்து ரேடியல் நர்வ் சப்ளை. தென் சுப்ராஸ்பைனேட்டஸ் இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ் வந்து சுப்ராஸ்காப்புலர் நர்வ். இங்கே சுப்ராஸ்காப்புலர் நர்வ் வந்துச்சா, அது இதாயிடுச்சு. அடுத்து டெல்டாய்ட் டீரிஸ் மைனர், இதுக்கு வந்து ஆக்சிலரி நர்வ். அடுத்து லாஸ் ஆஃப் சென்சேஷன் அலாங் த அவுட்டர் அஸ்பெக்ட் ஆஃப் ஆர்ம் டியூ டு C5 அண்ட் C6 சப்ளை. காஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்க்ரீஸ் இந்த ஆங்கிள் பிட்வீன் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஹெட் அண்ட் ஷோல்டர் சாம்பு கிடையாது, இது ஹெட் அண்ட் ஷோல்டர். விச் மே அக்கர் பை ஃபால் ஃப்ரம் த பேக் ஆஃப் ஏ ஹார்ஸ் ஆர் லேண்டிங் ஆன் த ஷோல்டர் ஆர் ட்ராக்ஷன் ஆஃப் ஆர்ம் டியூரிங் சைல்டு பர்த்.